வணக்கம். குழந்தையின்மைக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் ஆண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது முந்தைய வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பெண்களுக்கான உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பொதுவா மாதவிடாய் சார்ந்த கோளாறுகள், அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய், கருப்பையில வரக்கூடிய பிரச்சனைகள், PCOD, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாற்றங்களை நம்ம செய்யணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது சிறந்தது அப்படின்னு ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ஒரு 2-3 வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த வீடியோல நம்ம குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, கருப்பையில வரக்கூடிய கோளாறுகள், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரது மட்டும் இல்லாம குழந்தை பேருக்கு உதவக்கூடிய சில உணவுகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு வெளி உணவுகளையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம். இப்ப என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப எளிமையா மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை பிரச்சனையில இருந்து மட்டும் இல்லாம கருப்பை கோளாறுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப சித்திரை மாசம் சித்திரை தொடங்கும் பொழுதே நமக்கு வேப்பம்பூக்கள் அதிக அளவுல கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பேருக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான பூ அப்படின்னு சொன்னா அது இந்த வேப்பம்பூ தான். கருப்பையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும், கருப்பை கோளாறுகளையும், மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா வெளிவரதுக்கு உதவக்கூடிய பூ அப்படின்னு சொன்னாலும் அது இந்த வேப்பம்பூ தான். இந்த வேப்பம்பூக்களை சேகரிச்சு அதை நல்லா காய வச்சு நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை நெய்யில வறுத்துட்டு அதோட மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொடியா நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேப்பம்பூ பொடி நமக்கு கிடைக்கும். இந்த வேப்பம்பூ பொடியை ஒவ்வொரு நாளும் மதிய உணவோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இந்த வேப்பம்பூக்கள் உடலினுடைய கருப்பையை சரி பண்றது மட்டும் இல்லாம ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூவாகவும் நல்ல ஒரு சிறந்த பொடியாகவும் இந்த வேப்பம்பூ பொடி இருக்கும். வரக்கூடிய இந்த சித்திரை மாசத்துல வேப்பம்பூக்களை நம்ம சேகரிச்சு பயன்படுத்த தொடங்குவோம். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பு பால், அதாவது முளை கட்டின கம்பு பால். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல எப்படி கம்பை ஊற வச்சு முளை கட்டி நம்ம பால் எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. இந்த பாலை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரது மட்டும் இல்லாம குழந்தையின்மையில இருந்து வெளிவர முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதமான மூலிகை தேநீர் எடுத்துக்கிறது சிறந்தது. என்னென்ன மாதிரியான மூலிகை தேநீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சங்குப்பூ தேநீர் எடுத்துக்கலாம், கொய்யா இலை தேநீர் எடுத்துக்கலாம், செம்பருத்தி பூ தேநீர் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதோட சேர்ந்து நம்ம அருகம்புல் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வெந்தயக்கீரை, கருவேப்பிலை மாதிரியான கீரை வகைகள்ல ஏதாவது ஒரு ஜூஸை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிறது நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். மருந்தாகும் இந்த தேநீரும் ஜூஸும் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இந்த ரோஜா இதழ் குல்கந்த் தேன் கலந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. இந்த ரோஜா இதழ் குல்கந்த எடுத்துக்கும் பொழுது விரைவா மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேரு சாத்தியப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு மாதுளம் பழங்கள் எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதுளம் பழங்களுடைய தோலை தூக்கி போடாம அதை சேகரிச்சு நல்லா காய வச்சுட்டு பொடியாக்கிட்டு அந்த மாதுளை தோல் பொடியை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணியில கலந்து குடிக்கும் பொழுது விரைவா கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீரும், குழந்தை பேரு சாத்தியப்படும். அதே மாதிரி தேன்ல ஊற வச்ச அத்திப்பழங்களும் மலட்டுத்தன்மையை போக்குறது மட்டும் இல்லாம குழந்தை பேரை சாத்தியப்படுத்துறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த தேன் அத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றது இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். அதாவது அத்திப்பழங்கள்னு சொல்லும் பொழுது அது நாட்டு ரக அத்திப்பழங்கள், அதாவது மரங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அத்திப்பழங்களா இருக்கிறது அவசியமானது. பொதுவா அந்த காலங்கள்ல இருந்து பெண்கள் பார்த்தோம்னா காலையில அரச மரத்தை சுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா கருப்பை கோளாறுகள் எல்லாமே சரியாறது மட்டும் இல்லாம மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கும் உடல் புத்துணர்வா இருக்கிறதுக்கும் தான். அரச மரத்தை கொழுந்து இலைகளை ஒரு 10-15 சேகரிச்சு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மைய மிக்சியில போடாம அரைச்சு எடுத்துக்கிட்டு மோரோட கலந்து ஒரு மண்டலம் சாப்பிடும் பொழுது கருப்பை சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீரும். குழந்தை பேரு ரொம்ப எளிமையா சாத்தியப்படுறதுக்கு உதவக்கூடியதாகவும் இது இருக்கும். பொதுவா இந்த கருப்பையில அதிகமா கசடுகள் சேரும் பொழுது குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாறதை நம்ம பார்க்க முடியும். இந்த கருப்பையில இருக்கக்கூடிய அந்த கசடுகள், கருப்பையில இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொன்னா அது கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை ஒவ்வொரு நாளும் நம்ம தேநீரோடய அப்படி இல்லைன்னா ஜூஸோடய அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உணவோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஆனா மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருப்பட்டியை பயன்படுத்துறது தவிர்க்கணும். மாதவிடாய் காலங்கள்லயும் மாதவிடாய்க்கு முன்னாடியே நம்ம கருப்பட்டி பயன்படுத்துறது சிறந்தது. அடிக்கடி உளுந்துல செய்யக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது சிறந்தது. அதாவது உளுந்தும்பால் அப்படி இல்லைன்னா உளுந்துங்களி மாதிரியான உணவுகளை அவ்வப்பொழுது எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையும் அது கொடுக்கும். அதே மாதிரி அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசாயனங்கள் கொண்டு விளைவிக்கக்கூடிய அரிசிகளை தவிர்க்கிறது அவசியமானது. மாப்பிள்ளை சம்பா அப்படி இல்லைன்னா பூங்கார அரிசியை ஒவ்வொரு நாளும் உணவோட எடுத்துக்கும் பொழுது ரொம்ப விரைவா குழந்தை பேரு சாத்தியப்படும். பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான அமினோ ஆசிட்ஸ் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியிலையும் பூங்கார அரிசியிலையும் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இந்த
2 அரிசியில ஏதாவது ஒரு அரிசியை ஒவ்வொரு நாளும் உணவா எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சிறுதானியங்களை எடுத்துக்கலாமா அப்படின்னுட்டு. சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பு அப்படி இல்லைன்னா கேழ்வரகு எடுத்துக்கிறது சிறந்தது. மற்ற தானியங்களை குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன் சார்ந்த பாதிப்புகள்ல இருந்து எளிமையா வெளிவரதுக்கு மட்டும் இல்லாம பெண் உறுப்புல வரக்கூடிய தொந்தரவுகளும் நீங்கும். இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய உணவுகளாகவும் இதெல்லாமே இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம மன உளைச்சல் இல்லாம இருக்கிறதும், இரவு 10 மணிக்குள்ள தூங்குறதும், அதிகமா வயதை கடத்தாம இருக்கிறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது இரவு ஒரு 10 மணிக்குள்ள தூங்கும் பொழுது ரொம்ப எளிமையா குழந்தை பேரு சாத்தியப்படும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கருப்பை கோளாறுகள்ல இருந்து வெளிவரதுக்கு உதவக்கூடிய பலவிதமான உணவுகளை நம்ம பார்த்தோம். இந்த உணவுகளை பின்பற்றும் போது விரைவா குழந்தை பேரு சாத்தியப்படும். சீரான ஒரு கருமுட்டை வளர்ச்சியையும் கருப்பை கோளாறுகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுகளாகவும் இது எல்லாமே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.